2 சம்பவங்களை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்கலாம். யோசுவா 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் முதலாவது வாசிங்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, அடுத்த வசனம், பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்திற்கு முன்பாக ஒரு தேவ பிள்ளைக்கு இங்கே ஒரு ஜெயம் கிடைக்கிறது. அப்ப நம்முடைய ஆர்ப்பரிப்பு, நம்முடைய ஆராதனை சரியா இருந்தால் நமக்கு முன்பாக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே போல இன்னொரு இடத்துல இன்னொரு கூட்டம் ஆர்ப்பரிக்கிறார்கள். இங்கே எப்படி உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு வந்து ஆர்ப்பரித்து ஒரு ஜெயத்தை பெற்றார்களோ, இதே போல இன்னொரு சம்பவத்திலும் இதே உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாய் வந்து அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். 10வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். 2 இன்சிடென்ட் எடுத்து வச்சா கிட்டத்தட்ட ஒரே போல. அங்கே எரிகோவுக்கு முன்பாக, இங்க பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக. இன்னும் சொல்ல போனா எரிகோவை விட பெலிஸ்தியரை வீழ்த்துவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெகு வெகு ஈஸி. எரிகோவை குறித்து சொல்லும் போது அதை தகர்க்க முடியாத ஒரு கட்டம். ஆனா அந்த காரியத்தை ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. அங்கேயும் ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த ஆர்ப்பரிப்பு ஜெயமாய் முடிந்தது. இங்கேயும் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆர்ப்பரிப்பு தலைகீழா மாறுது. இங்கே சத்துருக்கள் விழுவார்கள்னு பார்த்தா, தன் முன்னாடி காரியம் ஜெயமா இருக்குன்னு பார்த்தா, ஆராதிக்க சத்தமிட எல்லாமே தலைகீழா மாறுது. இன்னும் பாருங்க, இந்த இடத்துல ஆர்ப்பரிக்க துவங்கினதும் பெலிஸ்தியன் என்ன சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 4வது அதிகாரத்துல பெலிஸ்தியர்கள் அதை கேட்டதும் 6வது வசனத்தை வாசிங்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். அடுத்த வசனம், தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தியர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடந்ததில்லை. ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களுடைய கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தியனுக்கு பயம் உண்டாகுது. ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டா சூப்பர். அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டா சத்துருக்கு பயம் உண்டாகுது. சில சத்தம் போடுறத பார்த்தா வீட்டுக்காரருக்குள்ள பயம் உண்டாகும். சத்தம் சூப்பர், ஆனா ஜெயம் இல்ல. ஆனால் யோசுவா 6வது அதிகாரத்தில் அவர்கள் இதே போலதான் ஆர்ப்பரிக்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போய் அங்கே போட்ட சத்தத்துல இடிக்க கூடாத எரிகோ இடியுது. ஈஸியா அந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா இங்கேயும் அதே போலதான் உடன்படிக்கை வருது. ஆனா ஜெயம் இல்ல. சத்தம் இருக்குது, ஜெயம் இல்ல. ஏன் இங்கே ஜெயம் இல்லை என்றால், இங்கே ஆர்ப்பரிப்பின் சத்தம் இருக்கு, ஆனா அந்தரங்க சுத்தம் இல்லை. அந்தரங்க சுத்தம் இல்லாம என்னுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தம் வீணானது. ஆமீன் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யோசுவா ஆர்ப்பரித்த போது ஜெயம் உண்டாச்சு. ஏன் இங்கே ஆர்ப்பரித்த ஜெயம் இல்லை? அதே உடன்படிக்கை பெட்டி தான்,
ஆண்டோடைய வல்லமை குறைஞ்சிட்டா? எரிகோவுக்கு முன்பாக ஆண்டவர் வல்லவராக இருந்தார், இங்க வல்லமை குறைஞ்சிட்டா? இல்லையே. அப்படி இருந்திருக்குமானால் பெலிஸ்தியரின் கோட்டைக்குள்ள போன பிறகு அங்க ஆண்டவர் அடிக்கிறார் பாருங்க, அங்க இருக்கிற சில துண்டா உடையுது. அப்ப அவருடைய வல்லமை குறையல. ஆனா ஏன் இங்க ஒரு ஜெயம் கிடைக்கலன்னா ஆர்ப்பரிப்பு இருக்கு, அந்தரங்கத்துல சுத்தம் இல்ல. சுத்தம் இல்லாத சத்தம் வேஸ்ட். சுத்தம் இல்லாத சத்தம் வேஸ்ட். எல்லாரும் சொல்லுங்க, சுத்தம் இல்லாத சத்தம் வேஸ்ட். இன்னைக்கு நான் நல்லா ஆராதிக்கிறேன், ஆர்ப்பரிக்கிறேன், எல்லாம் ரைட். இது வெளியில பார்க்க சூப்பர். ஏன்னா ஆராதிக்கிறத பார்த்து எனக்கு விரோதம் எழும்பினோடனே பயப்படுறான். பா, அவன் யார கூப்பிடுறான் தெரியுமா? அவனுக்கா யார் நிக்க, அவன் யார ஆண்டவரை கூப்பிடுறான் தெரியுமா? அவர் எகிப்தியரை அடித்தவர், அவர் வல்லவர். இப்படி பெலிஸ்தியன் பயப்படுறான். அவன் பயந்து, அவன் இந்த பயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது, அந்த சத்தத்தை கேட்டு பயந்தவன் என்ன சொல்றான் பாருங்க. அடுத்த வார்த்தை 9வது வசனத்துல தன் மனுஷரை பார்த்து சொல்றார், பெலிஸ்தியரே திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளா இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை இன்னைக்கு இன்னும் ரொம்ப இடைப்பட்ட வார்த்தை. பெலிஸ்தியன் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் உனக்கு அடிமையாகலாம், நீ அவனுக்கு. எங்க சத்துருக்கு இப்படி ஒரு தீர்மானம் இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளை எப்படி தீர்மானம் இருக்கும் தெரியுமா? எனக்கு தான் எல்லாம் அடிமையாகணுமே தவிர நான் எதற்கு அடிமையாக மாட்டேன். அவன் என்ன கான்பிடன்ட்ல இருக்கான் பாருங்க. அதனால என்ன சொல்றான் தெரியுமா? திடமனதா இருங்க, கவனமா இரு, நீ யாருக்கு மேல கை வைக்க போறேன்றது. ஆண்டவரை குறித்த ஒரு வெளிச்சம் சத்துருக்கு வந்ததுமே அவன் உஷாராகிறான். இந்த யுத்தத்தை சும்மா செய்யக்கூடாது, இந்த யுத்தத்தை சும்மா செய்யக்கூடாது. ஒரு சத்துருவுக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு பயம் இருக்கும் போது தேவ பிள்ளைக்கு இன்னைக்கு இல்ல. ஒரு சத்துருவுக்கே ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் வரும்போது ஒரு பயம் உண்டாகும் போது ஆர்ப்பரிக்கிறவனுக்கு இல்ல. நான் சுமந்து கொண்டிருக்கிற பெட்டி எவ்வளவு பரிசுத்தம் என்பது இல்ல, நான் கூப்பிடுகிறவர் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பது இல்ல, நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் என் அந்தரங்கத்தை பார்க்கிறவர் என்கிற அந்த அறிவு கூட இல்ல. நான் வெளியில கொஞ்சம் ஆண்டவரேன்னு கூப்பிட்டா, கொஞ்சம் 4 பேருக்கு முன்னாடி சத்தமா பாடி ஆராதிச்சா ஆண்டவர் உடனே இறங்கி வந்து, நோ, என் ஆண்டவரை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டரை ஏமாத்தலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களை ஏமாத்தலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், அவரை யாருக்கும் ஏமாற்ற முடியாது. பாஸ்டரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. எவ்வளவு சத்தமிட்டு, நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி, எவ்வளவு கத்தி, எவ்வளவு தூரம் நடந்து சத்தமிட்டு நான் என்ன சொன்னாலும் என் அந்தரங்கம் சுத்தம் இல்லாமல் என் ஆர்ப்பரிப்பின் சத்தம் வீணானது. ஆவியானவர் சபைகளுக்கு பேசுகிறது காதுள்ளவர்கள். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன். அந்தரங்கம் சரியா இருந்து நீ உண்மையா ஆர்ப்பரிப்பாயானா, எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையானால் உனக்கு முன்பாய் அது தகர்ந்து விழும். எந்த சத்துருவானாலும் உனக்கு முன்பாய் அவன் இல்லாமல் போவார். எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் நம்புறீர்கள்? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லவர் என்று நம்புறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எங்க காரியத்தை ஈஸியா ஜெயிக்க விரும்புறீங்களா? ஒரே விஷயம் செய்யுங்க, உங்க அந்தரங்கத்தை சுத்தப்படுத்துங்க, தேவனை ஆராதிங்க. உங்களால் மேற்கொள்ள முடியாத எந்த எரிகோவை ஈஸியா மேற்கொள்ளலாம். தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை உன் அந்தரங்கத்தில் வை. தேவன் விரும்புகிற ஆராதனை உன் உதட்டிலிருந்து செலுத்து. அந்தரங்கம் சுத்தமும் ஆர்ப்பரிப்பின் ஆராதனையும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாய் மாற்றும். ஹல்லேலூயா. இதனுடைய பெரிய ரிசல்ட் என்ன தெரியுமா? இங்கே ஆர்ப்பரிக்கிற சுமந்து கொண்டு வருகிறாங்களே, ஒரு 2 பேர் செஞ்ச தப்பு கூட இந்த அத்தனை பேரையும் பாதிக்குது. தேவன் ஆராதிக்கும்படி தெரிந்து கொண்ட ஒரு 2 பேர் செய்த தப்பு கூட இருக்கிற அத்தனை பேரையும் பாதிக்குது. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நாம் ஒருவர் செய்கிற தவறு நம்மை சார்ந்தவர்களை பாதிக்கும். நாம் ஒருவர் செய்கிற தப்பு. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் வேற யாரும் மற்றவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அல்லது மற்ற யாரும் ஆண்டவரை உறுதியா பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்தில் கர்த்தர் அவரை குறித்த அறிவை அதிகம் நமக்கு தான் கொடுத்திருப்பார், உங்களுக்கு தான் கொடுத்திருப்பார்.
அவரை குறித்து அதிக கிருபை, அவரை குறித்து அறிகிற அதிக கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தான் கொடுத்திருப்பார். நிறைய கிஃப்ட்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுத்திருப்பார். இன்னும் சொல்ல போனா, இன்னும் உங்க குடும்பத்துல அறியாத மற்றவர்களுக்கு இல்லாத அநேக கிருபை காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். அப்படிப்பட்ட நீங்கள் ரொம்ப பரிசுத்தமா இருக்க வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய அந்தரங்கத்தில் இருக்கிற சுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாக ஆக 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 உங்களுக்கு மட்டுமல்ல பாதிப்பு, உங்களை சார்ந்தவர்களுக்கும் பாதிப்பு. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான்: நீ இடறுகிறவனாகவும் இருக்காதே, இடரல் உண்டாக்குகிறவனாகவும் இருக்காதே. இதுல ஜாக்கிரதையா இருங்க. சீஷர்கள்ட்ட பேசும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவார். லூக்கா 17வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 17வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாது. அதாவது இந்த பூமியில நான் வாழ்றது வரை என் லைஃப்ல இடரலே வராது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவையே இடர பண்ண சத்துரு பல விதத்தில் முயற்சி பார்த்தான். ஆண்டவர் சீஷர்கள்ட்ட தெளிவா சொல்றா, இடர்கள் வராமல் இருப்பது அது கூடாத காரியம். லைஃப்ல இடரலே வராது, அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனா, மற்றவர்களை இடர வைக்க சாத்தான் துடிக்கிறதை விட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை, அதுவும் பரிசுத்தமாய் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை இடர வைக்க சத்துரு அதிகம் துடிப்பான். இடரல்கள் வருவது அது வராமல் இருப்பது அது கூடாத காரியம். ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கள். உன் அந்தரங்கத்தில் சுத்தம் இல்லாமல் நீ எவ்வளவு தேவனை ஆர்ப்பரித்தாலும், இன்னைக்கு ஏங்க இவ்வளவு ஆராதிச்சுக்கிறோம், இவ்வளவு ஆண்டவரை பாடுறோம், ஏன் இன்னும் நம்முடைய காரியங்கள் சக்சஸ் ஆகல? ஏன் நமக்கு முன்பாக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இல்லை? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தா நான் உனக்கு திறந்த வாசலை வைப்பான்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு திறந்த வாசல்லாம் வேண்டாம், ஒரு பெரிய வாசலும் திறக்க வேண்டாம், அட்லீஸ்ட் என் ஜன்னலையாவது திறங்க ஆண்டவரே. இன்னைக்கு எதுவுமே திறக்க மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு ஓப்பனி பிணைகாசை போல உடன்படிக்கை பெட்டி கையில இருக்கு, ஆர்ப்பரிப்பும் இருக்கு, ஆனா அந்தரங்கத்துல சுத்தம் இல்லை. இடராமல் இருங்கள், இடறுதலை உண்டாக்காமலும் இருங்கள். அதாவது நான் இடர்றதும் பாவம் தான், அதை விட மிகப்பெரிய பாவம் தெரியும் என்ன தெரியுமா? என் கூட இருக்கிறவங்களை இடர பண்றது. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய பேச்சினால, என்னுடைய கிரியையினால, நான் ஒருத்தங்களை பேசுற வார்த்தையினால, அல்லது என்னுடைய ஒரு பார்வையினால, எதுவானாலும் நான் இடறுவதும் பாவம் தான். அதை விட மிகப்பெரிய பாவம் ஒருத்தங்களை இடற வைக்கிறது. ஒப்பினி பிணைகாச ஆண்டவர் அடிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவங்க இடர்னது மட்டும் கிடையாது. அப்படி ஏலி அந்த பிள்ளைகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. ஆமென். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்கள். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்கள். அதாவது நீ இடர்னது மட்டும் இல்லப்பா, நீ ஜனத்தை இடற வைக்கிற. அதாவது இடறுகிறவன் கூட தப்பிச்சு வந்துருவான். ஆனா இடற பண்றவனுக்கு கர்த்தர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறார் தெரியுமா? என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்களே சொல்லுங்க. எந்திர கல்ல கழுத்துல கட்டி சமுத்திரத்தின் அவன் ஆழத்துல கொண்டு, அது அவன் எழும்பிடவே கூடாதான், எழும்பிடவே கூடாது. இடரல் என்பது பாவம் செய்யறதுக்கு தூண்டுறதுக்கு மட்டும் இல்ல, ஒருத்தவங்களுடைய ஆவிக்குரிய லைஃப்ல நான் ஏதாவது வார்த்தை பேசி அவங்க லைஃப் அதுல இருந்து குறையுதுன்னா அது நான் இடரப்பட்டேன்னு அர்த்தம். சிலர் ஈஸியா வார்த்தையை பேசி போயிடும், சிலருடைய சூழ்நிலை அறியாமல், ஒரு சில நிலை புரியாம, ஏதோ கொஞ்சம் பார்த்ததை வச்சு அல்லது யாரோ சொன்னதை கேட்டதை வச்சு ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிடும். அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆளு ஜபிக்கிறது கட்டாகும். ஏன்னா அதே நினைச்சு ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகளுக்கு அன்பா சொல்ற,
நம்ம வாயில இன்னொருத்தங்கள்ட்ட பேசும்போது ஒரே ஒருத்தரை பற்றி மட்டும்தான் பேசணும், இயேசுவை பத்தி மட்டும். இது மட்டும் உங்க லைஃப்ல சரியா இருந்துச்சுன்னா உங்க பெயரை கர்த்தர் பூமியில பெருமைப்படுத்திட்டே இருப்பார். என் நாமத்தை எவன் அறிக்கையிடுகிறானோ அவன் நாமத்தை நான் சொல்லிட்டு இருப்பேன்றார். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய கிரியைகள் நான் இடறக்கூடாது, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதை விட ரொம்ப ரொம்ப கவனம், என் நிமித்தம் ஒருத்தங்க இடறக்கூடாது, என் நிமித்தம் ஒருத்தங்க இடறக்கூடாது. நான் ஒருத்தங்களை வழி நடத்தும் போது அது நிமித்தம் என்ன இடறக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய செயல்கள் மற்றவர்களை இடரப்படுமானால் நம்முடைய ஆர்ப்பரிப்பெல்லாம் வீணானது. இதே போலதான் ஒரு கூட்டம் எரிகோக்கு முன்பாக ஆர்ப்பரிக்கிறார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா தெரியும், யோசுவா சொல்ற கட்டளையில ஒரு கட்டளை என்ன சொல்லுவாருன்னா, யாரும் பேசிடப்படாதுட்டாரு. ஏன்னா நீ என்னெல்லாம் பேசுவேன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதாவது நிறைய நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷனே இந்த வாயை சிப்பு போட்டு மூடுறதுதான். ஆமா, ஒரு பாஸ்டர் ஒரு சிஸ்டர் வந்து பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பாஸ்டர், நாங்க கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து எங்க ஒரு நாள் கூட நாங்க சமாதானமா இருந்ததே இல்லை, எப்படி இதை சமாதானப்படுத்தணும்னு தெரியல பாஸ்டர்னு பயங்கர கம்ப்ளைண்ட். அந்த பாஸ்டர் வந்து யோசிச்சுட்டு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லிவிட்டார். சரிம்மா, இன்னிலேருந்து நீ ஒன்று செய், அவர் ஏதாவது பிரச்சனைக்கு வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா நீ வாயில ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு விழுங்காம அப்படியே வச்சுக்கோ. அவர் போன பிறகு விழுங்கிக்கோ, அடுத்த பேச்சு வருதுன்னா விழுங்காம வச்சுக்கோ. பாஸ்டர், அப்படி இருந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா? நீ பண்ணி பாரு. வீட்டுக்கு போயாச்சு. அன்னைக்கு அதே போல வீட்டுக்கு வந்த உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதும் அந்த சிஸ்டருக்கு பாஸ்டர் சொன்ன ஞாபகம் வந்து உடனே போய் ஒரு கப்பு தண்ணி கோரி வாய்க்குள்ள வச்சு விழுங்காம முடியும். இந்த ஆளு கொஞ்ச நேரம் திட்டி திட்டி பார்த்தாரு. அடுத்த நாள் அதே போல ஒரு வாரம் பார்த்தா வீடு சமாதானமா இருக்கு, பிரச்சனை அதுக்கப்புறம் இல்ல. அடுத்த வாரமே பாஸ்டர் நீங்க எவ்வளவு பெரிய பிரில்லியன்ட் பாஸ்டர், நீங்க சொன்னது போல நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்க வீட்டுல அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஆமா, அவன பாஸ்டர் நான் பிரில்லியன்ட்லாம் இல்லை, உன் வாயை மட்டும் கொஞ்சம் மூடு. நான் பார்த்தேன் பல இடத்துல நம்ம அறியாம. ஆமே, நல்ல கவனிங்க. ரெண்டு பகுதி நான் எடுத்து காமிச்சேன். ஒரு பகுதி ஜெயம், ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. எங்க ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பாக ஜெயம் இல்லாத ஒரு பாதை கர்த்தர் வைக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை தைரியமா சொல்ல, கர்த்தரால் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள், ஆனால் நீங்கள் சந்திக்கிற அத்தனையுமே ஜெயமுள்ள பாதையை தவிர ஜெயமில்லாத பாதை கர்த்தர் வைக்கவில்லை. சமுத்திரம் வந்தாலும் கடந்துருவீங்க, மாறா வந்தாலும் கடந்துருவீங்க, எரிகோ வந்தாலும் கடப்பீர்கள், யோர்தான் வந்தாலும் கடப்பீர்கள். ஆமே, உன்னுடைய அந்தரங்கம் சரியா இருக்குமானால் நீ உடன்படிக்கை பெட்டி சுமந்து கால் வச்சா யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் உனக்காய் விலகி நிற்கும். ஹல்லேலூயா. ஆமென். கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் ஆசரிப்பு கூடாரத்தை அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர் கால் வச்ச மாத்திரத்தில் அது பிளந்து நிக்குதான். வந்த ஸ்பீட்ல அப்படியே ஸ்டாப் ஆகுது. நம்முடைய அந்தரங்கம் சரியா இருந்து நம்முடைய ஆராதனை சரியா இருந்தால் நமக்கு முன்பாய் ஓடுகிற கரை புரண்டு வருகிற யோர்தான் ஒரு விஷயமே கிடையாது. ஈஸியா தாண்டி போயிட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு யோர்தான் இல்ல, எரிகோ இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை நம்மளால தாண்ட முடியல. இந்த பெலிஸ்தியர்களை மேற்கொள்வது கடினமான காரியமா? எவ்வளவு ஈஸியான காரியம், எவ்வளவு ஈஸியா, எவ்வளவு ஜெயத்தை ஆண்டவர் இந்த ஜனத்திற்கு கொடுத்து கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. ஆனா இந்த ஜனத்துக்கு இப்ப நிற்க முடியவில்லை. ஏன்? ரெண்டு பேருடைய அந்தரங்க வாழ்க்கை, அந்தரங்கத்தில் சுத்தம் இல்லாமல் நான் வெளியரங்கமாய் ஆராதிக்கிற சத்தத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாளுக்கு நான் சுத்தமாகுங்கள், ஒரு பெரிய செய்தி. ஆமே. ஆனா நான் இதோட ஜெபிக்க விரும்புகிறேன். என் ஆராதனை வேல்யூவா மாறணும்னா என் அந்தரங்கம் உண்மையா இருக்கணும். ஒரு விஷயம் அர்ப்பணிக்கிற இருதயத்தோட முடிந்தவர்கள் மூலங்க அர்ப்பணிட்டு கண்களை மூடி, ஆண்டவரை நான் இடறுகிறவனாக இருக்கக்கூடாது, நான் இடரல் உண்டாக்குகிறவனாக இருக்கக்கூடாதப்பா. நான் இவ்வளவு உங்களை பாடி ஆராதிச்சுட்டு ஆராதனை உமக்கு பிரியமில்லை என்றால் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உண்மையா புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல.
ஆனா ஆண்டவர் சபையை பார்த்து இன்னைக்கு இரவு பேசுகிறார். உன் சத்தம் வேல்யூவா மாறணும்னா, உன் ஆராதனையில் ஒரு ஜெயம் உண்டாகிறனா, உன் அந்தரங்கத்தை சுத்தப்படுத்த. ஒரு விஷயம், நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. அப்படியே நீங்க, ஆண்டவரே இன்னும் என்ன சுத்தமாக்குங்க ஆண்டவரே. நான் இயேசுவேன்னு கூப்பிடும் போது அது பரிசுத்த உதட்டோடு கூப்பிடணும் ஆண்டவரே. அந்த ரங்கத்துல நான் சுத்தம் இல்லாம என்ன வெளியில ஆர்ப்பரிச்சாலும் நோ யூஸ் ஆண்டவரே, நோ யூஸ் ஆண்டவரே. அது 4 பேருக்கு அது ஆச்சரியமா இருக்கலாம், என் சத்துருவுக்கு அது பயத்தை உண்டாக்குறது போல இருக்கலாம். ஆனா அவன் பயப்படுறானே தவிர என்னால் அவனை மேற்கொள்ள முடியலையாப்பா. பல காரியத்தை என் குடும்பத்தில் என்னால் மேற்கொள்ள முடியலையாப்பா. பல காரியத்தை ஓபினி பிணைகாசே, நீ மட்டும் சுத்தமா இருந்திருப்பேனா, நீ மட்டும் சுத்தமா இருந்திருப்பேனா, இதுவரை ஜெயித்தது போலவே நீங்கள் இதிலும் ஜெயித்திருந்திருப்பீர்கள். இதுவரை உன்னை ஜெயமாய் நிறுத்தினது போல இதிலும் ஜெயமாய் நிறுத்தியிருப்பார். ஆனால் உன் அந்தரங்க வாழ்க்கை அசுத்தமானதினால உன் ஆர்ப்பரிப்பு வீணாய் போயிட்டே. ஆமே, பெலிஸ்தியன் ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். உன் கூடாரத்திற்குள்ள ஈஸியா கால் வைக்கிறான் சத்துரு, உன் குடும்பத்திற்குள்ள ஈஸியா கால் வைக்கிறான், உன் பிள்ளை வாழ்க்கையில ஈஸியா கால் வைக்கிறான் சத்துரு, உன் கணவன் வாழ்க்கையில, உன் மனைவி வாழ்க்கையில, உன் பெற்றோர் வாழ்க்கையில ஈஸியா கால் வைக்கிறான் சத்துரு. அவனுக்கு பயம் இருக்குது, இவன் அதேவனை ஆராதிக்கிறவங்கிற பயம் இருக்குது, அவனுக்கு பயம் இருக்குது, இவன் சர்ச்சுக்கு போறவங்கிற பயம் இருக்குது, அவனுக்கு பயம் இருக்குது, இவன் எல்லா ஆராதனை அட்டெண்ட் பண்றான். ஆனா ஜெயம் இல்லையே, ஜெயம் இல்லையே, ஜெயம் இல்லையே. சத்துருவுக்கு இருக்கிற பயம் கூட தேவ பிள்ளைக்கு அவரை குறித்து இல்லையே. அவன் எதிர்த்து போராடுகிற சத்துருவுக்கு அவரை குறித்து பயம் இருக்கிறது. ஆனால் ஆராதித்து அவரை அப்பா என்று அழைக்கிற பிள்ளைக்கு அவரை குறித்த பயம் இல்லை, அவரை குறித்த பயம் இல்லை. ஒரு விஷயம், ஆண்டவர் சமூகத்தில், அப்பா இனி நான் ஒவ்வொரு முறை உங்க சமூகத்தில் இருக்கும் போது என் ஆராதனை சுத்தமுள்ள ஆராதனையாய். எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க, நான் தோற்கிறவனாய் வேணாம் ஆண்டவரே, நான் தோற்று போகிறவனாய் வேணாப்பா. இந்த உணர்வை எனக்கு தாங்கப்பா. பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்கிற பாத்திரமா என்னை மாற்றும் என்று கேட்க விரும்புறவங்க உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தையை வைத்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு விசை கூட அந்த சுத்திகரிப்புக்கு விட்டு கொடுங்க, சுத்திகரிப்புக்கு விட்டு கொடுங்க. ஆமென். நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்பட நான் முதலாவது அங்கீகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்பட நான் முதலாவது அங்கீகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆராதனைக்கு முன்பாய் காரியங்கள் ஜெயமாய் மாறணும்னா நான் முதலாவது அங்கீகரிக்கப்பட வேண்டும். உள்ளமே, சபையே, தேவ பிள்ளையே, அந்த ரங்கம் சுத்தம் இல்லாமல் ஆர்ப்பரிப்பின் சத்தம் வீணானது, வீணானது. ஆண்டவரே என்னை சுத்திகரியும் அப்பா, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. உம்மிடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, உம்மிடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை, உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தை சொல்லுங்க. கரைகள் எல்லாம், ஓ என் கைகளை, என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் எங்க ஆர்ப்பரிப்பு அர்த்தமுள்ளதாய் மாற, எங்க ஆர்ப்பரிப்பு ஜெயமாய் மாற, என் அந்தரங்க சுத்தமாகட்டப்பா. என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுராஜா, ஓ எங்கள் இதயமெல்லாம், ஓ இயேசுவே. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி கல்வாரி, கல்வாரி அன்பினையே
கழுவும் திருரத்தாலே கரை நீங்க என்னை கழுவும் தாலே. ஒரே ஒரு விசை உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரே ஒரு நிமிடம் உங்க லைஃப் அப்படியே கொஞ்சம் நீங்க சிந்திங்க. நல்லா ஆர்ப்பரிக்கிறோம். ஆமென். யாரை ஏமாற்றுகிறோம்? ஒப்பினி பிணைகாசே, நீ சத்ரு ஏமாத்துறது போல இருக்கலாம், நீ உன் கூட இருக்கிறவர்களை ஏமாத்துறது போல இருக்கலாம். அவரை ஏமாற்ற முடியாது. உன்னுடைய சில அந்தரங்க பாவத்தினால அவர் சில இடத்துல அமைதியாகிறா. உன் அந்தரங்க கிரியையினால அவருக்கு உன் லைஃப்ல சிலதை செய்ய முடியல தெரியுமா? உன் பாவம் உனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய பிரிவினை, ஒரு சுவரை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அவர் உனக்காய் செய்யணும்னு இருக்கிறார். உன்னை இப்படி விடுவதல்ல அவர் சித்தம். ஆனா உன்னுடைய செயல்கள் அவரை செயல்படாமல் விட்டு விடுகிறது. அவர் செய்யணும்னு வந்தாலும் உன்னுடைய செயல்கள் அவரை செய்ய விடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெலிஸ்தியனுக்கு பயம் இருக்குது, ஆனா ஒப்பினி பிணைகாசே உனக்கு பயம் இல்ல. பெலிஸ்தியனுக்கு பயம் இருக்கு, பிள்ளைக்கு பயம் இல்ல. ஆமென். ஒரு விஷயம் அர்ப்பணித்து, ஆண்டவரே என் லைஃப்ல நான் உங்களை அனுபவிச்சு உங்க செயல்களை என்னால பார்க்காம போயிடக்கூடாதப்பா. நான் அப்படி போயிடக்கூடாது. என் வாழ்க்கையில கர்த்தருடைய செயல்களை நான் பார்க்கணும், கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கணும், என் குடும்பத்துல பார்க்கணும். என் ஒருவன் நிமித்தமா என் கூடாரத்துல பல வாசல்களை நான் அடைக்கிறேன். நான் ஒருவன் நிமித்தமா என் பிள்ளைக்கு வாசல் நான் அடைக்கிறேன். நான் ஒருவன் நிமித்தமா என் தலைமுறையில் வாசல் அடைக்கிறேன். இயேசுவின் நாமத்துல இந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்டாகட்டும். சுத்திகரியும், நாங்க சுத்தமாவோம் ஆண்டவரே. எங்களை உணர்த்தும். நீர் எங்கள் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துவீராக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்களை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற அத்தனை தீமைகளும் பலதும் அது நீர் அனுமதித்ததல்ல. என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய சிந்தைகள், என்னுடைய அசுத்தமான வாழ்க்கைகள் தான். ஆண்டவரே, இந்த நாளில் அதை கர்த்தர் ஒரு விசை கூட உணர்த்தி உன் ஆர்ப்பரிப்பு அர்த்தம் உள்ளதாய் மாற, உன் ஆர்ப்பரிப்பின் சத்தம் ஜெயமாய் மாற, உன் அந்தரங்கத்திலே சுத்தத்தை காத்துக்கொள். பரிசுத்த வாழ்க்கையை இன்னும் வாழ காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வார்த்தையை கேட்டதோடு விட்டுறாம அப்பா, ஆண்டவரே, ஜெயம் என்பது எளிதப்பா, அது நீர் கொடுக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஜெயமுள்ளதாய் மாற, ஒவ்வொன்றையும் தாண்டி முன் செல்லத்தக்கதாய் ஆண்டவரே வாழ்க்கையிலே சுத்தத்தையும், ஆண்டவரே வாழ்க்கையிலே தேவனை ஆராதிக்கிற சத்தத்தையும் உயர்த்த கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த கூடுகையிலே தேவன் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் இம்மட்டும் தேவ பிரசனங்களை நிரப்பினதற்காய் நன்றி. நிறைவாய் நடத்தும், தொடர்ந்து எங்களை பாதுகாத்து பலப்படுத்தும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். உடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.